ஆயாச்சு. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏப்ரல் 22 பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு தீவிரவாத அமைப்பால மூட்டி விடப்பட்ட ஒரு நெருப்பு இன்னைக்கு தேதியில கொஞ்சம் அமங்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சோ நம்மளோட சேனல்ல ஏற்கனவே பெஹல்காம் வேலியில நடந்த அட்டாக் அண்ட் அதுக்கப்புறமா இந்தியா பாகிஸ்தான் கிட்ட நடத்தப்பட்ட சாஃப்ட் அட்டாக் லைக் சாஃப்ட் வார் அப்படின்னே சொல்லலாம். நம்மளோட பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்கள ஒரு விதமா கார்னர் பண்ணி நம்ம எப்படி ஆன்சர்ஸ் டிமாண்ட் பண்ணோம், பட் அவங்க ஆன்சர் கொடுக்கல அப்படின்னதுக்கு அப்புறமா ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை நம்ம வந்து லான்ச் பண்ணோம். இதுக்கப்புறமா அவங்க பதில் சொல்லாம அவங்க நம்ம பேர்ல நம்ம மேல திருப்பி அட்டாக் பண்ணாங்க. சோ அவங்களோட ட்ரோன் அட்டாக், மிசைல் அட்டாக் எல்லாம் நம்ம திருப்பி கவுண்டர் அட்டாக் எப்படி பண்ணோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நம்மளோட சேனல்ல ஏற்கனவே வீடியோவா போட்டிருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தேதியில இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மூண்டுகிட்டு இருந்த அந்த வார் என்ன ஸ்டேஜ்ல இருக்கு, இதுக்கப்புறமா இந்த வார் நடக்குமா நடக்காதா, ஐபிஎல் மேட்ச் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரியான டீடைல்ஸ் தான் நான் இன்னைக்கு கொடுக்க போறேன். இந்த மாதிரியான ஒரு அட்டாக் நடந்ததுக்கு அப்புறமா நம்ம சைட்ல இருந்து நம்ம சாஃப்ட் அட்டாக்ஸ் பண்ணிட்டு இருந்த டைம்ல உலக நாடுகள் நிறைய பேர் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப யுஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு 1000 வருஷ பகைப்பா, இவங்க இன்னைக்கு அடிச்சுக்குவாங்க நாளைக்கு கூடிப்பாங்க, எனக்கு சண்டை போடுற மாதிரியே சண்டை போடுவாங்க, பட் அதுக்கப்புறமா அவங்க சேர்ந்துருவாங்க, நம்ம இதுல பெருசா தலையிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. பட் இப்ப 2 நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடக்கவிருந்த ஒரு பெரிய போரை நான் தடுத்துட்டேன், ஆயிரக்கணக்கான மக்கள் ஆயிரக்கணக்கான ஆர்மி போர்சஸ் இருக்கிறத வந்து நான் தடுத்து நிறுத்தியிருக்கேன். என்ன சொல்லி இதை தடுத்துனேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவும் பாகிஸ்தானும் இந்த மாதிரி தொடர்ந்து சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த 2 கண்ட்ரி கூட நான் வந்து ட்ரேட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட சொல்லி 2 பேருக்கு நடுவுல ஐ ஆக்சுவலி brokered between India and Pakistan and stopped the war and இந்த ceasefire agreement வந்து அவங்க எக்ரி பண்ணிக்க வைக்கிறதுக்கு நான் வந்து ஐ brokered between them அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. ஸோ டொனால்ட் ட்ரம்ப் பேச்சை கேட்டு இந்தியாவும் பாகிஸ்தானும் சண்டை போடுறது நிறுத்திட்டாங்க அப்படிங்கிறது தான் பரவலா எல்லா இடத்துலயும் பேசப்பட்ட விஷயம். இது நடந்த அன்னைக்கே பாகிஸ்தான் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மறுபடியும் இந்தியா மேல ட்ரோன் அட்டாக் நடத்தினாங்க. இந்த ட்ரோன் அட்டாக் எல்லாம் நம்ம எப்பவுமே எதிர்பார்த்து இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி லெஃப்ட்ல ஹேண்டில் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம லாஸ்ட் சில தினங்களா எப்படி அந்த ட்ரோன் அட்டாக்கையும் மிசைல் அட்டாக்கையும் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தோமோ, டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தோமோ, அதே மாதிரி டிஃபெண்ட் பண்ணும். டிஃபெண்ட் பண்ணது மட்டும் இல்லாம திருப்பி நம்ம அவங்கள அட்டாக்கும் பண்ணும். ஏன்னா என் மேல ஒரு அடி விழுந்ததுன்னா திருப்பி உனக்கு 10 அடி விழும் அப்படிங்கறத நம்ம கடந்த சில தினங்களா காமிச்சுட்டு தான் இருந்தோம். சோ அந்த அட்டாக்ல பாகிஸ்தானோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையே, ஏர் ஸ்பேஸையே நம்ம வந்து ஷேட்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். கடந்த சில தினங்களா நடத்தப்பட்ட டிஃபெண்ட் அட்டாக் அண்ட் ஆபரேஷன் சிந்தூர் இதோட டீடைல்டு ரிப்போர்ட்டை பிரஸ் மீட்ல யார் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் விக்ரம் மிஸ்ரி, அதுக்கப்புறமா 2 ஆபீசர்ஸ் சோஃபியா குரேஷி அவர்கள் அண்ட் வியோமிகா சிங் அவர்கள். இவங்க 3 பேரும் தான் ஜெனரலா பிரஸ் மீட்டிங்ல பங்கெடுத்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த பெஹல்காம் அட்டாக்கு அப்புறமா, இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறமா முத நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு பிரஸ் சந்திச்சு இந்த மீட்டிங்ல சில இம்பார்ட்டன்டான விஷயங்களை சொல்லியிருக்காரு அப்படின்னே நம்ம சொல்லணும். டு பிகின் வித் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த விஷயத்த எந்த ஒரு அந்நிய நாடும் வந்து பண்ணல. பாகிஸ்தான் அவர்கள் நம்மளோட டிஃபென்ஸ் தாக்குதலை தாங்கிக்க முடியாம அவங்களோட டிஜிஎம்ஓ தான் ஃபர்ஸ்ட் இந்தியாவை அப்ரோச் பண்ணி, நம்மளோட டிஜிஎம்ஓக்கு கால் பண்ணி நம்மள அப்ரோச் பண்ணி அவங்க வந்து தயவு செஞ்சு உங்க சைட்ல இருந்து இந்த ரிட்டாலியேஷனை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத அவர் பதிவு பண்ணியிருக்காரு. ஆல்சோ நம்மள அப்ரோச் பண்ணது இல்லாம இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியுமே பாகிஸ்தான் தான் அப்ரோச் பண்ணி இந்தியாவை தயவு செஞ்சு ரிட்டாலியேஷனை ஸ்டாப் பண்ண சொல்லுங்க அப்படின்னு அவங்க லிட்டரலா கெஞ்சினதா சொல்லியிருக்காரு. ஸோ whoever claims லைக் டொனால்ட் ட்ரம்ப் கிளைம் பண்ற மாதிரி அவர் தலையிட்டு அவர் நம்மள கார்னர் பண்ணி இந்த பிரச்சனையை நிறுத்தி வைக்கல. இது பாகிஸ்தான் சைட்ல இருந்து அவங்க பண்ண ரெக்வெஸ்டால நிறுத்தப்பட்டிருக்கிறது தான் அப்படிங்கறத இவர் வந்து ஸ்டார்டிங்ல ரொம்ப தெளிவா சொல்லிடுறாரு. அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஸ்டாப் எல்லாம் ஆகல, நம்ம இதை பாஸ் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் பாகிஸ்தான் ஒரே ஒரு அடி அடிச்சாலும் நம்ம திருப்பி 10 அடி அடிப்போம் அப்படிங்கறத
நான் ரொம்ப தெளிவா சொல்லிக்கிறேன் அப்படிங்கறதும் அவர் சொல்லியிருக்காரு. திஸ் இஸ் ஒன்லி a pause, this is not stopping அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இதுதான் நியூ நார்மல். அதாவது எங்களை ஒரு அடி அடிச்சிங்கன்னா நாங்க உங்களை 10 அடி திருப்பி அடிப்போம் அப்படிங்கிறது தான் இந்த ஆபரேஷன் சிந்தூர் நியூ நார்மலை செட் பண்ணியிருக்கு. இந்த நியூ நார்மலுக்கு கண்டிப்பா பாகிஸ்தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கறதையும் அவர் இங்க சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, திஸ் இஸ் நாட் டைம் ஃபார் terrorism, this is not time for war அப்படிங்கறதையுமே அவர் சொல்லியிருக்காரு. we made them face the hell, அதாவது பாகிஸ்தானை நரகத்தை ஃபேஸ் பண்ண வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆபரேஷன் சிந்தூர்ல கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட டெரரிஸ்ட் இறந்திருக்காங்க, 50க்கும் மேற்பட்ட பாகிஸ்தானிய ஆர்மி வீரர்கள் இறந்திருக்காங்க அப்படிங்கறதையும் அவர் சொல்லியிருக்காரு. இந்தியா சைட்ல இருந்து 5 பேர் ஆர்மி ஆபீசர்ஸ் இறந்திருக்காங்க அப்படிங்கறதையும் அவர் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம பாகிஸ்தான்ல நடத்தப்பட்ட ஒரு அட்டாக்கு அப்புறமா எந்த ஒரு இரங்கல் கூட்டத்திலையும் எவன் டெரரிஸ்ட் எவன் ஆர்மி ஆபீசர்னு தெரியாத அளவுக்கு 2 பேரும் அவ்வளோ அந்யோன்யமா இருந்ததா ஒரு இரங்கல் கூட்டத்தையும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல இருந்தே பாகிஸ்தான் டெரரிசத்துக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறமா பாகிஸ்தான் டெரரிசத்தை ஸ்டாப் பண்ணலன்னா, இதுக்கப்புறமா அவங்க இந்த டெரரிசத்தை மேனுஃபேக்சர் பண்ணி உலகத்துக்கு ஃபுல்லா அனுப்பி வைக்கிறத அவங்க ஸ்டாப் பண்ணலன்னா கண்டிப்பா இந்தியா இதை விடவே விடாது அப்படிங்கறத அவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. ஆல்சோ நம்ம பண்ணோம் இல்லையா சாஃப்ட் அட்டாக், அதாவது இந்த இண்டஸ் வேலி எக்ரிமெண்ட்டை நம்ம வந்து டெர்மினேட் பண்ணிக்கிறோம், சஸ்பென்ஷன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னது, அண்ட் நம்மளோட ஏர் ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னது, அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் மேல நம்ம நிறைய சாஃப்ட் அட்டாக்ஸ் பண்ணியிருக்கோம், அது எல்லாமே இன்னும் கண்டினியூ ஆகுது அப்படிங்கறதையுமே அவர் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறமா பாகிஸ்தான் எங்க கிட்ட பேசணும்னா, we need to talk about terrorism, we need to talk about Pakistan occupied Kashmir. இது ரெண்டுத்த பத்தி மட்டும் தான் ஃபர்ஸ்ட் இவங்க பேசணும். இதுக்கு நடுவுல அவங்களுக்கும் எங்களுக்கும் நடுவுல வேற எதுவுமே பேசுறதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆபரேஷன் சிந்தூர் இஸ் நாட் ஃபைட் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான், ஆபரேஷன் சிந்தூர் இஸ் ஃபைட் அகேன்ஸ்ட் டெரரிசம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ டெரரிசமும் பாகிஸ்தானும் வேற வேற அப்படின்னா, இந்த அட்டாக் நாங்க டெரரிசத்தை நோக்கி தான் பண்ணியிருக்கோம். பாகிஸ்தான் அது ரொம்ப தங்களை அட்டாக் பண்ணதா எடுத்துக்கிறாங்கன்னா, பாகிஸ்தானும் டெரரிசமும் வேற வேற இல்லைன்றத அவங்களே சொல்றதா நிரூபணமாகுது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெரர் அண்ட் டாக் cannot happen at the same time. அதாவது நீங்க டெரரிசத்தை ஒரு பக்கம் பண்ணிட்டு இந்தியா கிட்ட சுமூகமா பேச்சு நடத்தணும்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதுக்கப்புறம் அது வேலைக்காகாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. டெரர் அண்ட் ட்ரேட் cannot happen at the same time. டெரரிசத்தை ஒரு பக்கம் நீங்க நடத்திக்கிட்டு எங்களுக்கு மேல நடத்தப்பட்ட டெரர் அட்டாக்கு நீங்க பதில் சொல்லாம அவங்க கூட நாங்க ட்ரேட் பண்ணுவோம்னு நினைச்சீங்கன்னா, சாரி பாஸ், திஸ் இஸ் நாட் த ரைட் டைம் அப்படிங்கறதையும் அவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. blood and water can't flow together. அதாவது இந்த பக்கம் நீங்க எங்க மேல ரத்த ஆறு ஓட விட்டுட்டு அந்த பக்கம் நாங்க வந்து உங்களுக்கு தண்ணி தருவோம் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா, நோ, இது இந்த வாட்டி நடக்கவே நடக்காது அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காரு. இதன் மூலமா இன்டர்நேஷனல் கம்யூனிட்டிக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க மேல நடத்தப்படுற எந்த ஒரு அட்டாக்குக்கும் கவுண்டர் அட்டாக் நாங்க தெளிவா கொடுத்துக்கிறோம். இதுக்கு நடுவுல வேற யாரும் வந்து கம்பு சுத்திக்கிட்டு நாங்க தான் சமாதானம் பண்ணி வச்சோம், நாங்க தான் சண்டையை நிறுத்தணும்லாம் சொல்லாதீங்க. இது சண்டையை நிறுத்தினதுக்கு அர்த்தம் கிடையாது. நாங்க எங்களோட ரிட்டாலியேஷனை பாஸ் பண்ணி வச்சிருக்கோம். இதுக்கப்புறம் பாகிஸ்தான் எங்களுக்கு என்ன விதமான பதில் கொடுக்க போறாங்க அண்ட் எங்களுக்கான ஜஸ்டிபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா இது வந்து ஃபர்தரா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த அட்டாக்ல நிறைய வெப்பன்ஸ் இந்தியா மேட் வெப்பன், மேட் இன் இந்தியன் வெப்பன் அண்ட் எங்களோட டிஃபென்ஸ் சிஸ்டமா இருக்கட்டும், எங்களோட ஏர் நேவி ஆர்மி இவங்களோட சாதுரியமான செயல்பாடுகளா இருக்கட்டும், இது எல்லாமே உலகத்துக்கு வந்து நாங்க எந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டா இருக்கோம் அப்படிங்கறத புரிய வச்சிருக்கோம் அப்படிங்கறதையும் அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்மளோட ஆர்மி ஆபீசர்ஸ், நேவி ஆபீசர்ஸ், ஏர்ஃபோர்ஸ் ஆபீசர்ஸ் இவங்க எல்லாருக்குமே ஒட்டுக்க சொல்லணும்னா ஒரு சோல்ஜருக்கும் அவர் வந்து நன்றி சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி நம்மளுமே வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். நம்ம இன்னைக்கு இந்த சைட்ல நிம்மதியா உட்காந்துக்கிட்டு இருக்கோம். நான் இப்ப உட்காந்து உங்ககிட்ட வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். லாஸ்ட் ஃபியூ வீடியோஸ் பண்ணும் போதுமே எந்த ஒரு பயமுமே நான் இல்லாம இங்க உட்காந்து வீடியோ பண்றேன் அப்படின்னா, அங்க பார்டர்ல நின்று எனக்காக டிஃபென்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். இன்னைக்கு நான் நிம்மதியா தூங்குறேன் அப்படின்னா அதுக்கும் அவங்க தான் காரணம். ஸோ எஸ், அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருமே நம்மளோட சோல்ஜர்ஸ்க்கு ஒரு வீர வணக்கம் சொல்லணும், ஒரு பெரிய சல்யூட் வைக்கணும் அப்படின்னு தான் நான் இங்க சொல்லிக்கிறேன். இந்த வீடியோல
நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அண்ட் இதன் மூலமா உலகத்துக்கு என்ன உணர்த்தியிருக்காரு, இந்த சண்டை நின்றுச்சா இல்லையா அப்படிங்கறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஐபிஎல் மேட்ச் கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாள்ல இன்னும் ஒரு 1 வீக்ல ஸ்டார்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு 1 வீக் புஷ் பண்ணியிருக்காங்களே தவிர இப்ப இருக்க அதே ஸ்கெடியூல்ஸ் தான், அதே எந்தெந்த நாளைக்கு என்னென்ன டீம் கூட விளையாடும் அப்படிங்கிற ஸ்கெடியூல் இருந்ததோ அது அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெல்லிக்கும் பஞ்சாப்க்கும் நடத்த போற அந்த போட்டி அன்னைக்கு தான் இந்த மேட்ச் நிறுத்தப்பட்டுச்சு. ஸோ அந்த மேட்ச்மே கண்டிப்பா ரீஸ்கெடியூல் ஆகி நடத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு ஸ்டேடியம்ஸ் மட்டும் எப்பவுமே ஸ்கெடியூல் பண்ண ஸ்டேடியம்ல இல்லாம வேற சில ஸ்டேடியம்ஸ் மட்டும் அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். இன்னும் ஃபைனல்ஸ் அண்ட் பிளே ஆஃப்ஸோட டேட்ஸ் மட்டும் அவங்க சொல்லலை, மற்றபடி ஸ்கெடியூல்ஸ் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஐபிஎல் ஆரம்பிக்க போறாங்க அப்படிங்கறதையும் நான் இந்த வீடியோல சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கிட்ட நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இன்னைக்கு பாகிஸ்தான் அண்ட் இந்தியாவோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கறத அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் இந்த மாதிரியான அப்டேட்ஸ், ஆல்சோ லீகல் கேஸ் லாஸ் அண்ட் லீகல் டிஃபினிஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். Until then, have a great day, amigos. வாழ்க தமிழ், வளர்க பாரதம். ஜெய் ஹிந்த்.